மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 10 தேர்தல் அறிக்கை கொடுத்தார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு பெருகிவிட்டது. இது முதலமைச்சரை 10 நாட்களாக தூங்க விடலை. தூங்காம இருந்து அவர் என்ன செய்யறன்னு அஞ்சு போய் இப்போ என்ன செஞ்சிருக்கு இந்த 10 அதோட தேர்தல் அறிக்கை 10 தேர்தல் அறிக்கை கொடுத்தார். 2000 ரூபா மாதம் மகளிருக்கு 2000 ரூபா கொண்டாந்து கொடுத்துருவோம். தகுதி பார்த்து இல்லை 2,22,00,000 அது எத்தனை 2,25,00,000 பேர் இருந்தாலும் இப்போ 25 லட்சம் பேர் அத்தனை பேருக்கும் 2000 ரூபா மாதம் கொடுத்துருவோம்னு சொல்லி ஒரு 10 தேர்தல் அறிக்கை கொடுத்தா. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரா என்ன? அவ்வளோதான் ஆட்டம் கண்டு போச்சு. திமுக கூட்டணி எல்லாமே ஆட்டம் கண்டு இந்த தேர்தல் பயத்தில் இந்த 5000 ரூபாய் அறிவிச்சிருக்கார் முதலமைச்சர். இந்த 5000 ரூபாய் பயன் கொடுக்குமா? பயனளிக்குமா? என்ன பயனளிக்காது. திமுக தங்க கட்டியாக கொடுத்தா கூட மக்கள் குவித்து போயிருக்காங்க. இங்கே விலைவாசி ஏற்றம், போதைப் பொருள் நடமாட்டம், தன்னுடைய தலைமுறையே இந்த ஆட்சி கெடுத்துருச்சு. அடுத்து நம்ம பள்ளிக்கூடத்தில் பெண்கள்லாம் நடமாட முடியாத அளவுக்கு இருக்குது என்பதை மக்கள் கொதித்து போயிருக்காங்க. பொதுவாக சொல்கிறேன், இது முதலமைச்சருக்கு யாரோ தவறாக ஒரு இதை கொடுத்து இதை செய்ய சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் இவராச்சும் இப்போ செஞ்சுருக்காரு. நம்ம பிஆர்எஸ் முதல்வர் சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா, உங்களுக்கு தெரியும், ஆந்திராவில் தெலுங்கானாவில் அவர் பார்த்தா 7,500 ரூபா குடும்ப அட்டைகளுக்கு குடும்பத்தை கொடுத்தார். அது 2023 செயல்பட்டார். 2024 தேர்தலுக்காக கடைசியில் அவரும் தோற்று போயிட்டார். நிறைய இடங்கள்ல அவர் கட்சி டெபாசிட் இழந்து போச்சு. சரி, இது மட்டுமா? நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரா உடைய முன்னாள் முதலமைச்சர், அவர் 5000 ரூபா அறிவிச்சார். 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னார். இன்னைக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியல. ஆக பணம் வருது. மக்களை பொறுத்தளவுக்கு இது அவங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் அவர் கொடுக்குறாருன்னா இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை. 5 பைசா எந்த எதுவும் வரல. இது என்னடா நான் கோடைகால சிறப்பு ஜோக்காக சொல்கிறாரப்பா, சிரிக்கிறதா வருது. 3 மாதத்துக்கு அட்வான்ஸாக தொகை கொடுக்குறாராம். அட்வான்ஸாக 3 மாத பணத்தையும் இப்போ போட்டுறாராம். அது கோடைகால சிறப்பு நிதியாம். மாணவர்களுக்கு தான் கோடைகால சிறப்பு பயிற்சி கொடுப்பாங்க, எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம முதலமைச்சர் யாரோ ஒரு கான்செப்டை சொல்லி ஏதோ அறிவித்து இன்றைக்கி அது நகைச்சுவை மாதிரி ஆகிப்போச்சு. என்ன பாருங்க, 3 மாதத்துக்கு அட்வான்ஸாக போட்டுறாங்க, 2 மாதத்துக்கு ஊக்கத்தொகை 5000 ரூபா. ஏப்பா நாங்கள் கேட்குறோம், இதே மக்கள் தான். மக்கள் ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஏதாச்சும் நீங்கள் கொடுத்துருக்கலாம்னே. எடப்பாடியார் 2500 ரூபா கொடுக்கும்போது கொடுத்தாரு. அப்போ நீங்கள் தானே 5000 ரூபா கொடுக்க சொன்னீங்க. நீங்கள் வந்த உடனே ஒரு 1000 ரூபா, ஏன் ஒரு 500 ரூபா, வர 100 ரூபா கொடுத்துருக்கலாம். உழுவுன வெள்ளத்தை தான் கொடுத்தீங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. விலைவாசியை கட்டுப்படுத்தியிருக்கலாம்.